வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். கிரீன் டெக் கண்காட்சியில் சவுதி அரேபியாவின் அறக்கட்டளை தனது முன்னேற்ற திட்டங்களை காட்சிப்படுத்தியது. சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் மற்றும் கனடாவின் வெளியுறவு அமைச்சர் இருவரும் நாட்டின் நிலைமைகள் குறித்து தொலைபேசியில் விவாதித்தனர். ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தங்களின் குடும்பத்தினர்களுக்கு இறுதிச் சடங்குகளை செய்து வருகின்றனர். அல் அக்ஸாவில் இன்று அதிகபட்சமாக 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. விரிவான செய்திகள். ஜூன் 10-12 வரை டச்சு தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் நடந்த கிரீன் டெக் கண்காட்சியில் சவுதி தூதுக்குழுவின் பகுதியாக மொரூஜ் தாவர உரை மேம்பாட்டு அறக்கட்டளை தனது சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப திட்டங்களை வழங்கியது. உலக தரநிலைகளின் அடிப்படையில் அதன் புதுமை தீர்வுகள் மற்றும் அரசு, தனியார் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடன் அதன் கூட்டாண்மைகள் குறித்து விளக்கியது. சவுதி பசுமை முயற்சியின் கீழ் சதுப்பு நில மரங்கள் நடுதல், மசூதிகளை பசுமையாக்குதல், சுற்றுச்சூழல் சுகாதார பிரச்சாரங்களில் சமூக பங்கேற்பு மற்றும் இயற்கை இருப்புகள் மறுசீரமைப்பு ஆகிய திட்டங்களை சவுதி அறக்கட்டளை கண்காட்சியில் வெளிப்படுத்தியது. முரூஜ் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்கத்தை உருவாக்கும் ஊடாடும் தளமாக மாறும் நோக்குடன் செயல்படுகிறது. சவுதி பசுமை முன்முயற்சி மற்றும் விஷன் 2030 இலக்குகளை அடைய அது சர்வதேச அமைப்புகளுடன் அனுபவங்களை பகிர்ந்து 2060ற்குள் நிகர பூஜ்ஜியம் நோக்கில் பங்களிக்கிறது. கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் சவுதி வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்கானிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாட்டின் முன்னேற்றங்கள் மற்றும் அவை பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்து விவாதித்தார். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த 279 பேரின் இறுதிச் சடங்குகள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றன. DNA சோதனையின் மூலம் அடையாளம் காணப்பட்ட சில உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. மருத்துவமனையினர் 47 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். விபத்தில் வெடித்த போயிங் 7878 விமானம் மருத்துவ கட்டிடத்தில் மோதி பலர் உயிரிழந்தனர். இதில் ஒருவர் மட்டும் உயிருடன் தப்பினார். சில உடல்கள் மோசமாக எரிந்த நிலையில் இருந்ததாகவும் சிதைந்த எச்சங்கள் கண்டதாகவும் சாட்சிகள் கூறினர். மீதமுள்ள சிலர் இன்னும் சிகிச்சையில் உள்ளனர். அகமதாபாத் விமான விபத்தின் காரணம் இன்னும் தெளிவாகவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏர் இந்தியா, ட்ரீம் லைனர் விமானங்கள் ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளன. இரண்டாவது கருப்பு பெட்டியான காக்பிட் குரல் பதிவினையும் மீட்டுள்ளனர். விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தரவு பதிவால் விபத்தின் சூழ்நிலைகள் குறித்து ஆழமான தகவல்கள் கிடைக்கும் என தெரிவித்தார். பலரின் குடும்பத்தினர் இன்னும் DNA முடிவுக்காக காத்திருக்கின்றனர். விமான நிறுவனம் ஆதரவளிக்கவில்லை என பாதிக்கப்பட்ட ஒருவர் கூறியுள்ளார். பூமி சௌஹான் என்ற பெண் விமான நிலையத்திற்கு தாமதமாக வந்ததால் உயிர் பிழைத்ததாக கூறினார். அந்த நேரத்தில் விமானத்தை தவறவிட்டோம் என வருத்தப்பட்டேன், ஆனால் அதுவே எனது வாழ்க்கையை காப்பாற்றியது என்றார். சவுதி அரேபியாவில் இன்று நாடு முழுவதும் பதிவான அதிகபட்ச வெப்பநிலையில் கிழக்கு பகுதியான அல் அக்ஸா நகரில் 50 டிகிரி செல்சியஸாக இருந்தது. இந்த அதீத வெப்பநிலை மக்கள் மற்றும் பயணிகளுக்கு சவாலாக அமைந்துள்ளது. வெப்ப அலைக்கு எதிராக பொதுமக்கள் நீருடன் தயார் நிலையில் இருக்குமாறு சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $22.95. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $80.25. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு $86.06. அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு $300.93. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.16 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 389 ரியால்கள், ஒரு பவுன் 3112 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 9305 ரூபாய் என்ற அளவிலும், ஒரு பவுன் 74,440 ரூபாய்க்கும்